டைரக்டர் பிரசாந்த் நீல் இயக்கத்துல நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க சலார் நாளைக்கு வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா இந்த திரைப்படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம பிரபாஸ் அவர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெற்றி பெற போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைச்ச மாதிரி தெரியல. அதாவது தெலுங்கானா ஆந்திரா இந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஒரு டிமாண்ட் இருக்கே தவிர மற்ற இடங்களில் இந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றது படத்தரப்புல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கலாம். ஒருவேளை படம் வெளிவந்து ரிப்போர்ட் எல்லாமே நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிக்கப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த படம் நம்ம பிரசாந்த் நீல் அவருடைய முதல் படமான உக்ரம் படத்தோடைய ரீமேக் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ரூமர் அதை நம்ம சொல்லியிருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். அந்த விஷயத்த நம்ம பிரசாந்த் நீலே இப்போதைக்கு அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. ஆமா இந்த படம் வந்து உக்ரம் படத்தோடைய அப்டேட் வெர்ஷன் தான் அப்படின்ற மாதிரி அபிஷியலாவே சொல்லிட்டாப்ல. இதுல இன்னொரு பயங்கரமான சம்பவத்துமே இந்த படம் மூலியமா பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டக்கி படம் தியேட்டருக்கு வந்திருக்கு இல்லையா, அதனால இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிளெக்ஸ் எல்லாமே டக்கி படத்துக்கு மட்டும்தான் ஆர்வம் காட்டுறாங்க. அதாவது அந்த படத்துக்கு தான் ஷோ எல்லாமே எக்ஸ்ட்ரா அலைகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க சவுத்துல எந்த ஒரு மல்டிபிளெக்ஸ்லயுமே நாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை வித்ரா பண்ணிட்டாங்களாமா. இது வந்து இந்த சலார் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் ஈவனா தான் நான் பாக்குறேன். ஏன்னா மல்டிபிளெக்ஸ்ல இந்த படம் வெளி வரல அப்படின்னு சொன்னா அந்த படத்தோடைய வசூல்ல எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு போல்டான மூவ் தான். யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இவன் என்னடா நம்ம இந்த அளவுக்கு ஒரு பெரிய படத்தை எடுத்திருக்கோம், ஆனா இந்த படத்துக்கு ஷோ எல்லாமே கம்மியா கொடுக்குறான், ஆனா டங்கி படத்துக்கு அதிக ஷோஸ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உன் தேட்டர்ல என் படமே நான் ரிலீஸ் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வித்ரா பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு கட்ஸ் இருக்கும் நீங்களே வச்சு பாருங்க. அது குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த படத்தோடைய கண்டென்ட் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த படம் கண்டிப்பா இட்டு தான் ஆக போகுது, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதுக்குன்னு இந்த படம் வந்து இந்த மல்டிபிளெக்ஸ்ல வெளியானாதான் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இவங்க பண்றது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் அப்படியே வித்ரா பண்ணியிருக்காங்க. சவுத்துல எந்த ஒரு மல்டிபிளெக்ஸ்லயுமே இந்த படம் வெளியாகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சலார் திரைப்படம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.